இங்கே கூறியுள்ள அனைவருக்கும் மாலை வாழ்த்துக்கள் கூறி ஆரம்பிக்கின்றேன். தோழர் குகதாஸ் அவர்கள் தான் போருக்கு பின்னான சூழ்நிலையில் நல்லவைகள் என்று தான் கருதும் எண்ணும் சில பக்கங்களை உங்களுக்கு தன்னுடைய வாசிப்பாக எடுத்துரைத்தார். அதே நேரத்தில் தோழர் சஞ்சயன் அவர்கள் தன்னுடைய நேரடி அதே நேரத்தில் கசப்பான அனுபவங்களை தத்துவமாக எடுத்து கூறினார். இந்த வகையில் என்னுடைய வேலை இலகுவாகிவிட்டது என்று நினைக்கின்றேன். நான் அந்த பதிலை தொட்டி செல்ல தேவையும் இல்லை. ஆகவே என்னுடைய இந்த சிறு சொற்பொழிவை கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் வேயில் கொண்டு போகலாம் என நினைக்கின்றேன். இந்த போருக்கு பின்னான அல்லது பிரபாகரன் காலத்துக்கு பின்னான இலங்கை அரசியல் தொடர்பான விடயங்கள் தினந்தோறும் நாம் ஊடகங்கள் வாயிலாக கேட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணித்தியாலமும் ஒவ்வொரு நாளும் அங்கே நடக்கின்றன என்பவர் தொடர்பாக பொதுவாக அரசியலிலே கொஞ்சம் ஈடுபாடுடையவர்களுக்கு மிக தெளிவான விடயங்கள் கிடைத்து கொண்டிருக்கின்றன. ஆனால் என்னுடைய இன்றைய பேச்சு அல்லது விளக்கம் இவைகள் ஏன் நடக்கின்றன, இதற்கான காரணங்கள் என்ன, இவற்றின் முடிவுகள் என்னவாக இருக்கும் என்ற என்னுடைய சொந்த அனுபவத்தின் அல்லது தேடலின் ஊடாக பெறப்பட்ட சில விடயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். இந்த தலைப்பு இலங்கை யுத்தத்துக்கு பின்னான இலங்கையின் அரசியல் நிலைப்பாடு அல்லது நிலைமை என்ற ஒரு வசனத்தில் வரும் இந்த தலைப்புக்கு பின் அந்த தலைப்பை வெறுமனே ஒரு மணித்தியாலத்தில் 2 மணித்தியாலத்தில் நாம் அறுவை சிகிச்சை செய்து அல்லது அந்த மாதிரி ஒரு நிலையில் நாம் உரையாடிவிட முடியாது. ஆகவே அந்த தலைப்பை பலவிதமான தலைப்புகளுக்குள் பிரித்தால் மாத்திரம் ஓரளவான தெளிவான விடயங்களை நாம் கண்டுகொள்ளலாம் என்பதும் என்னுடைய அவதானிப்பு. இந்த வகையில் இலங்கை அரசாங்கத்துக்கும் தமிழர்களுக்கும் இடையிலான உறவு முறை அல்லது பிரச்சனைகள் தொடர்பாக ஒரு விஷயமும், தமிழர்களுக்கும் சோனவர்களுக்கும் அதாவது மதத்தால் முஸ்லீம்கள் அல்லது இஸ்லாமியர்கள் என்று அறியப்பட்ட அவர்களுக்கும் இடையிலான உறவு தொடர்பான அரசியல் ரீதி தொடர்பான பிரச்சனைகளையும், இலங்கை அரசாங்கத்துக்கும் அதே சோழர்களுக்கும் இடையிலான பிரச்சனைகளையும், ஒட்டுமொத்த இலங்கை மக்களுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலான பிரச்சனைகளும் என்று நாங்கள் நாளை இந்த தலைப்புகளில் இவற்றை பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் ஒரு சரியான ஒரு அரசியல் தெளிவை பெறலாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு. இந்த இலங்கை அரசாங்கம் என்று நான் கூறும் பொழுது சிங்கள உட்போக்குவாதிகளை தவிர்ந்த மற்ற சாதாரண சிங்கள அத்தனை பேரையுமே நான் அரசாங்கத்துக்குள்ளே அடக்கி விடுகின்றேன் இலகுபடுத்துவதற்காக. இது தொடர்பாக அதாவது இலங்கை அரசாங்கத்துக்கும் தமிழர்களுக்கும் இடையிலான பிரச்சனை என்று நான் பார்க்கும் பொழுது 1999 அல்லது 2009 அல்லது 2010 டிசம்பர் என்று நினைக்கின்றேன். லண்டனிலே ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. தேசம் நெட் என்ற இணையதள ஆசிரியர் குழு சார்பாகவும் இன்னும் சில அரசியல் கட்சிகள் சேர்ந்து அந்த கூட்டத்தின் முக்கிய விருந்தினராக வந்திருந்தவர் டாக்டர் சந்திரசேகரம் என்று இந்திய வெளியுறவு கொள்கையை நிர்ணயிக்கும் இனர் சர்க்கிளில் உள்ள ஒருவர். அவர் நீண்ட நேரம் தன்னுடைய இலங்கை தொடர்பான விடயங்களை கலைத்துவிட்டு பார்வையாளருக்கு கேள்விக்காக நேரம் ஒதுக்கிய போது அங்கே வந்திருந்தவர்கள் முன்னே நாள் போராளிகள், எல்லா இயக்கங்களிலிருந்து அந்த போராளிகள் வந்திருந்தார்கள். அவருடைய காட்டமான கேள்விகளை தொடுத்தார்கள். நீங்கள் தானே பணம் தந்தீர்கள், பயிற்சி தந்தீர்கள், இப்பொழுது நட்டாற்றில் விட்டுள்ளீர்கள், இது என்ன நியாயம்? டாக்டர் சந்திரசேகரம் தலையை உசுப்பிவிட்டு சொன்னால் எனக்கு விளங்கவில்லை, கொஞ்சம் தெளிவாக கதைங்கள். நீங்கள் பயிற்சி தந்தீர்கள், பணம் தந்தீர்கள், எங்களுக்கு தனியான ஒரு நாடு பிரித்து தருவதாக சொன்னீர்கள், இப்பொழுது எங்கே போய்விட்டீர்கள் நீங்கள்?
அவர் ஒரு 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 சக்காட்டிக் வகையான ஒரு சிரிப்பை வைத்துவிட்டு சொன்னார். மீண்டும் ஒரு கேள்வி அந்த போராளிகள் கேட்கின்றார், உங்களிடம் எப்போதாவது இந்திய அரசாங்கம் உறுதியளித்ததா உங்களுக்கு ஒரு தனிநாடு பிரித்து தருவோம், தமிழ்நாடு பிரித்து தருவோம், தமிழீழம் பிரித்து தருவோம் என்று? போராளிகளிடம் பதில் இல்லை. நீங்கள் தான் பயிற்சியும் பணமும் தந்தீர்கள், அதன் பொருள் இப்படித்தான் நாங்கள் விளக்கினோம் என்று. அப்படி அவர் சொன்னார், அப்படி அல்ல, நீங்கள் என்ன முறையை எங்களுடைய பேசினீர்கள் என்பது உள்ளார்த்தம் எங்களுக்கு புரிந்தது, ஆனால் நாங்கள் பேசிய மொழியின் தாற்பயம் உங்களுக்கு விளங்கவில்லை. நாங்கள் ஒரு காலம் உங்களிடம் சொல்லவில்லை. உங்களுக்கு பணம் தந்தோம், பயிற்சி அளித்தோம், அத்தனையும் உண்மை. காரணம், அந்த கட்டத்தை இலங்கை அரசாங்கத்தை எங்களுடைய கைக்குள் வைக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது, அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அப்பொழுதுதான் அந்த போராளிகள் முடித்தார்கள். சரி, அது ஒரு ஒரு கட்டமாக வைத்துவிட்டு இப்பொழுதைய அரசியலை நாங்கள் பார்த்தாலும் கூட நாம் அதாவது தமிழ் தரப்பு மீண்டும் 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 இந்தியாவிலுமே போய் தஞ்சமடைகின்றது. எங்களுக்கு ஒன்று நிச்சயமாக தெரியும், திரு டாக்டர் சந்திரசேகர் மிக தெளிவாக சொன்னது போல அவர்களுடைய வெளிநாட்டு கொள்கையில் தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் ஒரு பகடக்காயாக பாவிக்கப்பட்டார்கள், பாவிக்கப்படுவார்கள், பாவிக்கப்பட போகின்றார்கள் என்பதை தவிர நாம் நினைக்கும் எந்த ஒரு விடயமும் இந்தியர்களால், இந்திய அரசாங்கத்தால் எங்கள் தமிழர்களுக்கு நடைபெறாது, நடைபெறவும் மாட்டாது. ஆகவே இலங்கை அரசியலை பொறுத்தவரையில் தமிழ் தரப்பு மிக வித்தியாசமான ஒரு சிந்தனையை, வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை, வித்தியாசமான ஒரு வேலை திட்டத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இதிலிருந்து நமக்கு சரியாக புலப்படுகின்றது. இதை மேலும் மேலும் உறுதி செய்வது நான் பார்த்த வகையிலே இந்த ஐரோப்பிய அல்லது இலங்கைக்கு வெளியே உள்ள தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் இணையதளங்கள், பத்திரிகைகள், வானொலிகள் என்பன. உங்களுக்கு தெரியும், இங்கே இலவசமாக வாசிக்க, ஓசியாய் வாசிக்க ஒரு பத்திரிகை பேப்பர் என்ற ஒரு பேப்பர் ஒன்று உள்ளது. அதிலே ஒரு பக்தி எழுத்தாளர், நான் நினைக்கின்ற ரவி அருணாச்சலம் என்று, அவர் இந்த 2009ஆம் ஆண்டு மே மாதத்துக்கு முன்னாக புலிகளின் சரணடைவுக்கு முன்னாக அல்லது புலிகள் அழிக்கப்பட்டதற்கு முன்னாக ஒரு நீண்ட கட்டுரை எழுதினார். அவர் நினைத்திருக்கக்கூடும், இது ஓசியாக வாசிக்க ஒரு பேப்பர் தானே, இந்தியர்கள் இதை பொருட்டாக எடுப்பார்களா என்று. இல்லை, இந்திய அரசாங்கம் சரி, இலங்கை அரசாங்கம் சரி, இந்த சிறுபான்மை இலங்கையிலிருந்தும் என்னென்ன வெளியாகின்றதோ அத்தனையும் அவருடைய கைக்கு அப்பப்பே போய் சேருகின்றன. அதில் உள்ளது தமாசாக இருக்கட்டும், அது அவர்களுக்கு தேவையில்லை. இவர்கள் என்ன விடயத்தை பற்றி என்ன கருதுகின்றார்கள் என்பதுதான் அவர்களுக்கு முக்கியம். அந்த ஒரு பேப்பரிலே அந்த பத்தியாளர் எழுதுகின்றார், இலங்கை தமிழர்களுக்கு அல்ல உலகத் தமிழர்களுக்கு தமிழீழம் என்ற ஒரு நாடு போதாது, தமிழ்நாடு என்ற 2 நாடுகள் வேண்டும் என்று. ஒரு சின்ன சாதாரண விடயம். ஆனால் இந்திய அரசாங்கத்தின் பார்வையில், இலங்கை அரசாங்கத்தின் பார்வையில், உலக சமூகத்தின் பார்வையில் அது ஒரு பெண் தமிழ் திட்டமாகத்தான் தெரிகின்றது. அவர்கள் இலங்கையில் வடபகுதியில் துவங்குவார்கள், தமிழ்நாட்டுக்கு போவார்கள், அங்கிருந்து மொரிஷியஸுக்கு பாலம் அமைக்க முற்படுவார்கள் என்று. ஆகவேதான் நான் திருப்பி மீண்டும் மீண்டும் அங்கே சொல்ல வருவது, எம்முடைய சக்திக்கு அப்பால், எம்முடைய தேவைக்கு அப்பால் சில விஷயங்களை நாங்களே வலிந்து இழுத்து நமக்கே பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடாது என்பதுதான்.